ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது காளான் பக்கோடா. காளானில் விட்டமின் டி அதிகம் இருக்கிறதுனால இது போன்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மஷ்ரூமில் பக்கோடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. காளான் பக்கோடா செய்கிறதுக்கு காளானை நல்லா கழுகிட்டு அதை ஸ்லைஸ் பண்ணி 1 கப் எடுத்துருக்கிறேன். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண பூடு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பூடை இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சின்னதாக கட் பண்ண இஞ்சி, 1 ஸ்பூன் சின்னதாக கட் பண்ண பச்சை மிளகாய். இது கூடவே 1 கப் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொத்தமல்லி இலை, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் காயத்தூள், அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காளான்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால தண்ணி விட்டு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இதை 1 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வந்துடும். இப்போ நம்ம தேவைக்கு தண்ணி சேர்த்துட்டு பக்கோடாவாக போட்டு எடுத்துக்கலாம். தண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஊற வைக்க வேண்டாம். உடனே எண்ணெய் சூடாக்கிட்டு நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாய் சூடாக்கிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த காளான் பக்கோடா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இல்லை சேர்த்துக்கலாம். இந்த அளவு கொஞ்சமாக மாவு எடுத்து சேர்த்துக்கோங்க. உருட்டை ஒன்றும் வேண்டாம், அப்படியே எடுத்து இந்த மாதிரி கிள்ளி போட்ட மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கோங்க. மிதமான தீயில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் காளான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும். திருப்பி போட்டு 2 சைடும் வெந்ததும் இதை நாம் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்படி நாம் எல்லா மாவையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாமே பொரிச்சாச்சு, எடுத்துடுறேன். இந்த காளான் பக்கோடா இந்த மாதிரி டீ காஃபியோடு சாப்பிட ரொம்ப எம்மியாக இருக்கும். இதை செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரேகாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.